இன்னும் 6 மாசம்தான் எங்கள் அண்ணன் தாண்டா முதல்வர் அப்படின்ட்டு ஒவ்வொரு தாவிகக்காரனும் மார்த்தட்டிக்கலாம். ஏன்னா நேத்திக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் பனையூரில் நடந்தது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் விஜயை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வரப்போகிற எலெக்ஷனில் முன்னிறுத்தப்படுவார். இது ஒவ்வொரு தாவேகா தொண்டருக்கும் கட்சியினருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா விஜயை நேரடியாக களத்தில் இறங்க போகிறதுனால அவங்கெல்லாம் கூடுதல் உற்சாகத்தோடு எப்படியாவது விஜயை முதல்வராக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு வேலை செய்யலாம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதை தவிர தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன், தேர்தல் பிரிவுக்கான பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்புக்கான பொதுச் செயலாளர் அருண்ராஜ். இதை தவிர கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்தாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நம்பர் 1, தாவேகா கட்சியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை நிறுத்தப்படுவார். 2026 தேர்தலில் கட்சி யார் கூட வந்து கூட்டணி வைக்கும்ன்றத விஜய் தான் முடிவு பண்ணுவார். 2வதாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கமிட்டி, இந்த சிறப்பு குழு வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையும் தயார் பண்ணுவாங்க. சமூக நீதி, வேலைவாய்ப்பு, கல்வி, ஊழல் ஒழிப்பு போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாக அந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். 3வதாக போடப்பட்ட தீர்மானம் ஒரு ஸ்ட்ராங்கான தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாடு முழுக்கவே தேர்தல் பரப்புரை சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இனி முன்னெடுக்கும். அடுத்தது வர டிசம்பர் 17 அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தில் கலந்து கொள்வதை குறித்த ஒரு முடிவு. சாதி கணக்கெடுப்பை கோரி வர டிசம்பர் 17 அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு விடப்பட்டுள்ளது. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து தலைவர் விஜயை முடிவு செய்வார் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. இதை தவிர வர டிசம்பர் 16 அன்னைக்கு ஈரோட்டில் நடக்கவிருந்த பொதுக்கூட்டத்தை டிசம்பர் 18க்கு மாற்றியது. காவல்துறை அது குறித்த நிபந்தனைகளை விதித்ததனால் அந்த வழிகாட்டல் படி நடக்கிறதுக்காக டிசம்பர் 18க்கு அந்த ஒரு கூட்டமானது தேதி மாற்றப்பட்டுள்ளது. இப்படியாக நேத்திக்கு பரபரப்பாக எல்லா விஷயத்தையும் பேசி அந்த கூட்டத்தில் ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சில மீடியாக்கள் மற்றும் யூடியூப் சேனலில் வர எலெக்ஷனில் விஜய் நிற்க மாட்டார், போட்டியிட மாட்டார் அப்படின்ட்டு தவறான பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை முறியடிக்கும் வகையில் இப்போது தீர்மானம் விஜயை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றே தெரிகின்றது.